நம்ம அழகு 7 பொது தமிழில் இருக்கக்கூடிய அழகு 7ல் இருக்கக்கூடிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் வந்து ஏலாதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏலாதி ஒரு 17 கீழ்கணக்கை சார்ந்த அறநூல் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. அது ஒரு மருந்து பெயரில் அமைந்த நூல். அது ஒரு மருத்துவ நூல்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலாதி ஏலம் கூட்டல் ஆதி தான் ஏலாதின்னு பிரிக்கிறாங்க. ஏலம்னா ஏலக்காய், ஆதினா முதல். ஏலக்காய் முதல் ஆன மருந்து பொருட்களால் ஆன அந்த சூரணத்துக்கு பெயர் தான் ஏலாதி. இப்போ இது வந்து நம்ம பார்த்தபடி 17 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரு அறநூல். அறக்கருத்துக்களை அதிகமாக வலியுறுத்துறதுனால இது அறநூல்னு சொல்கிறோம். அண்ட் இதோடைய ஆசிரியர் வந்து கனி மேதாவியார். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது, கனி மேதையார் அப்படின்னு. நம்மளுக்கு கனினா கணிதம் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் அதே மாதிரி ஜோதிடத்தில் வல்லுநர்களாக இருப்பவர்களையும் கனி மேதாவியார்னு சொல்லியிருக்கலான்னு சொல்கிறாங்க. காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு கடைச்சங்க காலம். சமயம் வந்து இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். எப்படி நம்மளுக்கு நாலடியார் வந்து சமண முனிவர்கள் இயற்றியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த நூலை இயற்றிய ஆசிரியரும் சமண சமயத்தை சார்ந்தவர். பாவகை பார்த்திங்கன்னா வெண்பா. நம்மளுக்கு தெரியும் 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லா நூல்களுமே மேக்சிமம் வெண்பாவால் ஆனது தான். திருக்குறள், நாலடியார் எல்லாமே வெண்பாவால் ஆனது தான். இந்த நூலும் வெண்பாவால் ஆனது. பாடல்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 81 பாடல்கள். அதாவது 80 பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. இதுக்குள்ளே தான் எதுவும் ஆடாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சிறப்பு பாயிரம் மற்றும் தற்சிறப்பு பாயிரமும் இந்த 81குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த பொருளில் இந்த நீதி நூலை பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு மற்றும் கொல்லாமை. கொல்லாமைனா நம்ம சமண சமயத்தை சார்ந்தவர்னு பார்த்தோம். அந்த சமண சமயத்துக்கே உரிய ஒரு அறநெறி தான் அந்த கொல்லாமை. அதை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய நூல் இந்த நூல். இப்போது 17 கீழ்கணக்கு நூல்கள் மருந்து பெயராலான 3 நூல்கள் தான் இருக்குது. ஒன்று திரிகடிகம், இன்னொன்று சிறுபஞ்ச மூலம், அதுக்கப்புறம் 3வது இருக்கக்கூடியது தான் இந்த ஏலாதி. இப்போது ஏலாதியில் உள்ள மருந்து பொருட்கள் பற்றி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அது இம்பார்ட்டண்ட்டான 6 மெடிசினல் வேல்யூஸ் கொண்ட மருந்தை பார்க்கலாமா? முதல்ல ஏலம். நான் சொன்னேன் இல்லையா, முதன்மையான பொருளாக ஏலம் இருப்பதனால தான் நூலுக்கு பேரே ஏலாதி. அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை. 3வது சிறுநாவற்பூ. நம்ம புக்கில் சிறுநாவற்பூன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து நாககேசரம். 4வது மிளகு. 5வது திப்பிலி. 6வது சுக்கு. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. இந்த 6 மருந்து பொருட்களால் ஆன மருந்துக்கு பெயர் தான் ஏலாதி. அது எப்படி வந்து ஒரு மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய உடல் பிணியை போக்கி உடல் நலம் தருகிறதோ அதே மாதிரி இந்த நூலை படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை, மனநோய் விலகி மனிதர்களுக்கு நல்ல அறம் சார்ந்த அறிவு ஒளியை கொடுக்கிறதா சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த நூலுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டுங்க. தமிழர்களின் அருமருந்து என போற்றப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏலாதி. தமிழர்களின் அருமருந்து ஏலாதி. இப்போ ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் கனி மேதாவியார்னு சொல்லிட்டோம். இந்த ஆசிரியருக்கும் ஆசிரியர் இருக்காராம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான் ஊவேசான்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கனி மேதாவியருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாகாயனார். மாகாயனாருடைய ஸ்டூடெண்ட் தான் கனி மேதாவியார். அதே மாதிரி மாகாயனாருக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசான். காரியாசானும் நம்மளுடைய கனி மேதாவியரும் கிளாஸ்மேட்ஸ் தான். இவங்க 2 பேருக்குமே ஒரே டீச்சர் தான், மதுரை தமிழ் ஆசிரியர் மாகாயனார். இந்த கனி மேதாவியருக்கு ஒரு விசேஷமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஒரு இது இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஆதர் 2 நூலை இயற்றிருப்பாருன்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான். அதாவது கனி மேதாவியார் ஏலாதியோடு சேர்த்து திணைமாலை 150ன்னு சொல்லக்கூடிய 17 கீழ்கணக்கை சார்ந்த அகநூலை இயற்றியவரும் இவர் தான். இந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் 2 நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள். மற்றபடி திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காருன்னா வேற எந்த 17 கீழ்கணக்கு நூல்களையும் அவர் இயற்றவில்லை. அந்த மாதிரி ஒரே ஆசிரியர் 2 நூல் எழுதியிருக்காரு. அதுவும் 2 வகையான. ஒன்று வந்து நீதியை வலியுறுத்தக்கூடிய ஏலாதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அகநூலான திணைமாலை 150. இது வந்து கொஷினில் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெயர் காரணம் வந்து கனி அப்படிங்கிற சொல்லுக்கு கணித கலையிலேயே
வல்லுநராக இருக்கலாம், இல்லைன்னா ஜோதிட கலையில் சிறந்து விளங்குறவங்களையும் கனி மேதாவியார்னு கூப்பிட்டுருக்கலான்னு சொல்கிறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு அகநூல் தான் திணைமாலை 150. அதில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 153. அது மட்டும் இல்லாமல் ஏலாதியில் 81 பாடல்கள். இந்த ரெண்டையும் இயற்றிய ஒரே புலவர் கனி மேதாவியார் தான். இப்போது ஏலாதிலேருந்து என்ன பாடல் வரை கேட்குறாங்கன்னா, நம்மளுக்கு ஓல்டு புக் இருக்கக்கூடிய ஒரு இதான் கேட்குறாங்க. அதாவது வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு, இந்த பாடல் இல்லை, அது வேற ஒரு பாடல் தான். அது என்ன பாடல்னா வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். இப்போ அந்த பாடல் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ஓல்டு புக்கில் போயிடுச்சு. ஆனால் நான் ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, அதோடைய பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் வினித்து. இதுதான் அந்த பாடல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர்களுடைய அறிவுரைகளை பின்பற்றியும் நுட்பமான அறிவுள்ள நூல்களை ஆராய்ந்து படித்தும் அவைகள் அதாவது நடுவு நிலைமையோடு மேற்கூறிய எதிலையுமே பழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மன்னனை நூல்கள் எல்லாம் போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழியில்லா மன்னனா ஒருத்தன் வாழ்ந்தானா அவனை நூல்கள் போற்றும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏலாதி பாடல். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை அட்டாச் பண்ணுறேன். அந்த பாடல் வரியை கொடுத்து கேட்கலாம். பழியில்லா மன்னன் நூல் நோக்கி வாழ்வான் நினைத்து, அதாவது பழியில்லா மன்னனாய் ஒரு அரசன் வாழ்வானாய் ஆனால் அவனை நூல்கள் எல்லாம் போற்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏலாதியின் ஒவ்வொரு பாடலிலும் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. திரிகடுகத்தில் சுக்கு மிளகு திப்பிலின்னு 3 மருந்து பொருள் இருக்கனால 3 அறக்கருத்துக்களை வலியுறுத்துன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் சிறுபஞ்ச மூலத்துக்கு 5 மருந்துகள் 5 அறக்கருத்துக்கள். அதே வரிசையில் தாங்க ஏலாதியும் வருது. ஏலாதியில் ஒவ்வொரு பாடல்லையும் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெறுகிறது. அதே மாதிரி 6 மருந்து பொருட்கள் இருக்கனால 6 அறக்கருத்துக்களை இதை வலியுறுத்துதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன? திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி போக ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிகடுகம் ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அறக்கருத்துக்கள். ஏலாதியில் 6 அறக்கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. 6 மூலிகை பெயரை கொடுத்து இதில் எதெல்லாம் ஏலாதியில் வருதுன்னு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 6ஐயுமே மனப்பாடம் பண்ணுறது நல்லது. இந்த காரிய ஆசானும் கனி மேதாவியாரும் தமிழ் ஆசிரியரான மாக்காயனாருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி திணைமாலை 150 அந்த பாடல்கள் இயற்றியவரும் கனி மேதாவியார் தான். இது ஒரு அகநூல். இது கொஷின் கேட்கலாம். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம்.